கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 18:27. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். Jesus replied, "What is impossible with man is possible with God." இயேசு மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியவை. முதலில் இயேசு எந்த சூழ்நிலையில் யாரிடம் இதை கூறினார் என்பது குறித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுடன் ஜனங்களுக்கு பற்பல காரியங்களை உவமைகள் மூலம் விளக்கி கொண்டிருந்தார். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் சிறு வயது முதல் நியாயப்பிரமாண கட்டளைகளை கடைபிடித்து வருவதாகவும் கூறினான். இயேசு அவனிடம், உன்னிடத்தில் இருப்பவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதன் பின் என்னை பின்பற்றி வா என்று கூறியதை கேட்டவுடன் அவன் துக்கத்தோடு தம்முடைய செல்வங்களை இழக்க மனதில்லாமல் நின்றான். அதை கண்ட இயேசு, செல்வந்தர் தேவ ராஜ்யத்தில் புகுவது மிகவும் கடினம் என்றார். அதை கேட்ட சீஷர்கள் மிகவும் வியந்து, அப்படியெனில் யார் ரட்சிக்கப்படுவார் என்றார்கள். அப்பொழுதுதான் இயேசு இன்றைய தியான வசனமான மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்பதை சொன்னார். அதாவது மனிதர்களால் சில விஷயங்களை சாதிக்க முடியாது. மனித ஞானத்தாலும் முயற்சியாலும் பணத்தாலும் நித்திய ஜீவனை பெற முடியாது. ஆனால் தேவனுக்கு எல்லாமே சாத்தியம். தேவன் ஒருவனை மாறச் செய்கிறார். ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் முழுமையாக தேவனுடைய கிருபையால் மட்டுமே கிட்டும். இது நம் முயற்சிக்கு அடிப்படை அல்ல. தேவன் செய்வதை நம்பும் விசுவாசமே முக்கியம். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று மத்தேயு 19:26 வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஆபிரகாம் சாராளிடம் கேட்பதை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கருத்துக்களை பார்ப்போம். அதாவது மனிதரால் முடியாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம் சுதந்திர முயற்சியால் நித்திய ஜீவனை அடைய முடியாது. மனித ஞானம், அறிவு, செல்வம், பதவி அனைத்தாலும் தேவ ரட்சிப்பை கொடுக்க முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா? சரி, இரண்டாவது பார்த்தீங்கன்னா, தேவனால் முடியும் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள். தேவனின் கிருபை, கருணை, வல்லமையால் தான் ரட்சிப்பு சாத்தியம். தேவன் மனுஷரின் அசாத்தியமான சூழ்நிலைகளையும் சாத்தியமாக ஆக்குகிறார். தேவன் உலகத்தை அவருடைய வார்த்தைகளாலே படைத்தவர். அவருக்கு சிரமமானது
ஒன்றும் இல்லை. நம் வாழ்க்கையில் கடினமான சோதனைகளும் முடிவில்லாதது போல் தெரிந்த விஷயங்களும் தேவனுக்கு சாதாரணமானவை. இங்கு தேவனிடத்திலிருந்து இரட்சிப்பை பெற தேவனில் உறுதியான விசுவாசம் வேண்டும். நம் உழைப்பிலும் முயற்சியிலும் அல்லாமல் தேவனின் வல்லமையில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதையும் ஒத்துக்கிறீங்களா? இங்க ஒரு சின்ன கதை, உதாரணமான ஒரு கதையை கூறுறேன், கேளுங்க. ஒரு சிறுவன் கடற்கரையில் மணல் கோட்டைகளை கட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு பெரிய அலை வந்து அவன் கட்டிய மணல் கோட்டையை அனைத்தையும் உடைத்து அழித்து விட்டது. அதை கண்ட சிறுவன் அழ ஆரம்பித்தான். அப்பொழுது அங்கு வந்த அவன் தந்தை தனது வலிமையான கைகளால் அங்கிருந்த மிக பெரிய பாறையை அசைத்து சிறுவனுக்கு சொன்னான், சில விஷயங்கள் உன் சக்திக்கு அப்பாற்பட்டவை, ஆனால் என் சக்திக்கு இல்லை என்று. அதே போலதான் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்து முடிக்க வல்லவர். இதை ஒரு சின்ன கதை அப்படின்னாலும் நம்மளுக்குன்னு ஒரு லெவல் தான் இருக்குது. அந்த லெவலை மீறி நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் நினைத்தால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நொடி பொழுதில் அவர் செய்து முடிப்பார். மனிதரால் முடியாதது அப்படின்னு பார்த்தோம்னா நித்திய ஜீவனை சம்பாதிக்க முடியாது. இதற்கு மனித ஞானம் முயற்சி பயன் இல்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக கூறுவதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததா மனிதனால் எது முடியாது? பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று பவுலடிகளார் கேட்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ நம்மளால் எது முடியாது? நித்திய ஜீவனை பெற முடியாது, நம்மை நாமே ரட்சிக்க முடியாது, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளுடைய முயற்சினால் மீண்டு வெளிவர முடியாது. சரி, தேவனால் முடிவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் ரட்சிக்கிறார், பரிசுத்த வாழ்வு கொடுக்கிறார். தேவன் வாயிலாக பாவ நிவாரணம் கிடைக்கும். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்களித்திருக்கும் தேவாதி தேவன் நம்மை ரட்சித்து பாவ நிவாரணம் அளித்து பரிசுத்த வாழ்வு வாழ நித்திய ஜீவனை அடைய புதிய இருதயத்தை வைத்து அதில் பரிசுத்த ஆவியை நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். இது தேவனால் மட்டுமே சாத்தியம். இதை விசுவாசிக்கிறீங்களா? எனவே தேவனின் வல்லமையை விசுவாசியுங்கள். தேவன் எல்லாம் செய்யக்கூடியவர் என நம்புங்கள். அசாத்தியமான சூழ்நிலையிலும் தேவன் தெய்வீக தீர்வு தருவார். சிரமங்களில் கூட விசுவாசம் இழக்காமல் அவரையே நம்புங்கள். அதே விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைய தியான வசனத்தின் மூலம் நீர் எங்களுக்கு உணர்த்திய மிகப்பெரிய சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களிடம் சிரமமாக இருக்கக்கூடிய காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் பரிபூர்ணமாக உணர்கிறோம். எங்களால் முடியாத விஷயங்களில் உம்முடைய வல்லமையை நம்புகிறோம். உம்முடைய கிருபையால் நித்திய ஜீவனை அடைய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மனம் தளராமல் நம்பிக்கையுடனும்
விசுவாசத்துடனும் உம்மையே சார்ந்து உமது சித்தத்தின்படி வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.